என்னோட பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட்டே பார்த்துருக்காரு. இந்த கேள்விக்கு என்ன பதில் சொன்னாங்க பார்த்தீங்களா? கண்டென்ட்டா கேட்குறேன். தலைவன் தலைவலி அது. இல்ல மேம், இப்போ கரவல நடந்த சண்டை சொல்ல வரல இப்போ. அதை பற்றி சொல்லலாம்ல. கேள்வி கேட்காம நான் ஃபுல்லாக பேசிடுறேன். இல்லை ஏன்னா அப்புறம் இல்லாட்டி கேள்விக்கு குதர்க்கமாக பதில் சொல்கிறத யோசிச்சு நம்ம அதை விட்டுருவேன். எதுக்காக வந்தோன்னே சரிண்ணே. ஏன்னா ரொம்ப எமோஷனலாக பேசினா அதுக்கு செலவு ஆயிரும். அதுக்கப்புறம் எப்படி அப்படியா அப்படின்னு சொல்லி செலவு வச்சிருவாங்க எனக்கு. அதனால் சந்தோஷ் நாராயணன் அவர்களை வந்து ஆட்சி செய்யும் மீனாட்சி அவர்கள், நீங்க சொல்லுங்க. அவர் சொன்னார்ல இப்போ பேசும்போது எப்படியாச்சும் வந்துருவோம் அப்படின்ற ஒரு ஹோப்பை நீங்க நிறைய தடவை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி, இன்னைக்கு இந்த மேடையில் நின்றுட்டு அவர் ஜெயிக்கிறத பக்கத்தில் நின்று பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கு? தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பியாக இருக்குது ஆப்வியஸ்லி. ரொம்ப அவர் என்னுடைய ஐ திங்க் எல்லா கப்புள்ஸுக்கும் இது இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட பெஸ்ட் சைடையும் அவங்க பார்த்துருப்பாங்க, ஒஸ்ட்டு சைடையும் பார்த்துருப்பாங்க. என்னோட பெஸ்ட்டு அண்ட் ஒஸ்ட்டே பார்த்துருக்காரு கண்டிப்பாக. அதே மாதிரி அவரோடதும் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன், தெரியல. ஸோ இந்த படத்தில் நான் பார்க்கும்போது அது ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு பாண்டியராஜ் சார். ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இவங்க ரெண்டு பேரோட பேரும் அப்பா அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு பார்க்கும்போது அது ஒரு கப்புளாவோ இல்லை அதை சுற்றி நடக்கிற அந்த ஃபேமிலிஸில் இருக்கிற அந்த இமோஷன்ஸை ரொம்ப அழகாக காமிச்சதும், அதுக்கு இவரோட மியூசிக்கை அதோட சேர்ந்து வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. எந்த கேள்விக்கு என்ன பதில் சொன்னாங்க பார்த்தீங்களா? கண்டென்ட்டா கேட்குறேன். தலைவன் தலைவி, தலைவன் தலைவலி அது. இல்ல மேம், இப்போ கரவல நடந்த சண்டை சொல்ல வரல இப்போ. அவர் கேள்வி கேட்காம நான் ஃபுல்லாக பேசிடுறேன். இல்லை ஏன்னா அப்புறம் இல்லாட்டி கேள்விக்கு குதர்க்கமாக பதில் சொல்கிறத யோசிச்சு நம்ம அதை விட்டுருவேன். எதுக்காக வந்தோன்னே சரிண்ணே. ஏன்னா ரொம்ப எமோஷனலாக பேசினா அதுக்கு செலவு ஆயிரும். அதுக்கப்புறம் எப்படி அப்படியா அப்படின்னு சொல்லி செலவு வச்சிருவாங்க எனக்கு. அதனால் சந்தோஷ் நாராயணன் அவர்களை வந்து ஆட்சி செய்யும் மீனாட்சி அவர்கள், நீங்க சொல்லுங்க. அவர் சொன்னார்ல இப்போ பேசும்போது எப்படியாச்சும் வந்துருவோம் அப்படின்ற ஒரு ஹோப்பை நீங்க நிறைய தடவை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி, இன்னைக்கு இந்த மேடையில் நின்றுட்டு அவர் ஜெயிக்கிறத பக்கத்தில் நின்று பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கு? தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பியாக இருக்குது ஆப்வியஸ்லி. ரொம்ப அவர் என்னுடைய ஐ திங்க் எல்லா கப்புள்ஸுக்கும் இது இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட பெஸ்ட் சைடையும் அவங்க பார்த்துருப்பாங்க, ஒஸ்ட்டு சைடையும் பார்த்துருப்பாங்க. என்னோட பெஸ்ட்டு அண்ட் ஒஸ்ட்டே பார்த்துருக்காரு கண்டிப்பாக. அதே மாதிரி அவரோடதும் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன், தெரியல. ஸோ இந்த படத்தில் நான் பார்க்கும்போது அது ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு பாண்டியராஜ் சார். ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இவங்க ரெண்டு பேரோட பேரும் அப்பா அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு பார்க்கும்போது அது ஒரு கப்புளாவோ இல்லை அதை சுற்றி நடக்கிற அந்த ஃபேமிலிஸில் இருக்கிற அந்த இமோஷன்ஸை ரொம்ப அழகாக காமிச்சதும், அதுக்கு இவரோட மியூசிக்கை அதோட சேர்ந்து வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. தலைவன் தலைவி ஆடியோ லான்ச். டைட்டில் ஸ்பான்சர் லெட்ஸ் கோ ஹாலிடேஸ் டிராவல் பியாண்ட் பவுண்டரிஸ். பவர்ட் பை லக்ஷ்மி செராமிக்ஸ். எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ், எல்லாமே ரெடி ஸ்டாக். பிருத்வி விமென்ஸ் இன்னர்வேர்ஸ், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். டிஜிட்டல் பார்ட்னர் பிஹைண்ட்